ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கெடு விதிக்கவில்லை. நீங்கள் நன்றாக இந்த நான் பேசிய பேச்சுக்களை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும். இதனை கேட்காதே நீங்களாக போட்டுவிட்டு ஹெட்லைன் போட்டுவிட்டு 5 நாட்கள் தான் அவகாசம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். அதில் முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போது தொலைக்காட்சி நண்பர் கேட்டார், 5 நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டுமா என்று கேட்டார். இல்லை, பேச்சுவார்த்தை துவங்க வேண்டும். 1 மாதமோ 1.5 மாத காலமோ எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் யாரை சேர்த்தலாம் சேர்த்த வேண்டும் என்பது பொதுச் செயலாளர் முடிவு செய்யட்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் கெடு என்று போட வைத்ததே அவர்தான். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை வெளியேற்ற வேண்டும் நோக்கத்தோடு தான் அதை சரியான மொழி காயை நகர்த்தி விட்டார். இதுதான் உண்மை. தொலைக்காட்சியில் நான் பேசியது நீங்கள் இன்றைக்கு வேண்டுமானால் போட்டு தெரிந்து கொள்ளலாம். ஈவினிங் வந்து தலைவர் டிக்ளேர் பண்ணுவாரு. சோ அதுல தெரிஞ்சுக்கலாம். நாளை அது வந்து அறிவிக்கும். தூய்மையான ஆட்சி அமையணும். நீங்க ஜெயலலிதா அம்மையார் தலைமையிலையும் பங்கேற்று இருந்தீங்க. அந்த ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா? இல்ல நான் இல்லைங்க. அம்மா இருக்கும் வரை தலைவர் இருக்கும் வரை தூய்மையான ஆட்சி நடைபெற்றது என்று சொல்ல நான் இல்லை என்று சொல்லவே இல்லையே. நீங்க அவங்களே அடுத்த சப்ஜெக்ட் போறீங்க. புனிதமான ஆட்சி அவங்க 2 பேரும் நடத்தினாலும் சொல்லியிருக்கேன். இல்ல நான் சொல்றது இருங்க. நான் சொல்றது இருங்க. நீங்க இருங்க. இல்லைங்க நான் சொல்றது கேட்டுக்கணும். நீங்க வந்து தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரை கேளுங்க, தனித்தனி கேளுங்க. நான் டைம் கொடுக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா தலைவருடைய ஆட்சி இதான் நாங்கள் வந்தோம். அவங்க ஆட்சிக்கு பிறகுதான் நாங்கள் ஆட்சியிலே வந்தோங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல. அவர் அப்படி ஆட்சி நடத்தினால 5 முறை அவங்க ஜெயிச்சாங்க, தலைவர் 3 முறை ஜெயிச்சாங்க. அது புனித ஆட்சியிலையும் நீங்கள் என்னகிட்ட கேள்வி கேட்டு மடக்கூடாது. நான் புனித ஆட்சி இல்லைன்னு சொன்னேன்னா, நீங்களாக ஒரு கேள்வி கேட்டு அதை பதிலாக பெற்று அதற்கு பிறகு பத்திரிகைகளை திரித்து போட்டி அது என்னையெல்லாம் டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் கேட்டுக்கிறேன். இல்ல நீங்க அதுக்கு முன்னாலேயே நான் ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் சொன்னேன். தூய்மையான ஆட்சி இருக்கிறதா இல்லையா என்பதற்கு கவர்னரிடத்திலே மனு கொடுத்தவர் யார்? நான் கொடுக்கல. யார் கொடுத்த? எதிர்கட்சி கொடுத்தாங்களா இல்லையா? அப்புறம் எதை கேட்கறீங்க? நீதிமன்றம் சொல்லியிருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏவன் குற்றவாளி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சுக்கிட்டீங்க? ஊழல் ஆட்சி அமையும் சொன்னீங்க. அது சார் இல்ல ஒரே ஒரு காட்சி இருங்க. நீங்க சொல்லிட்டீங்களே, நீ குறுக்கேள்வி கேட்கறா எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பதில். தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்படின்னா, அம்மா மீது கூற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு,